أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد فقال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏகவல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்றும் சொந்தமானது. ஸலவாத்தும் ஸலாமும் இந்த உலகத்துக்கு சன்மார்க்கத்தை கொண்டு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபூத் தாபிஈன்கள் நாளை மறுமை வரைக்கும் இஸ்லாத்தை தனது வாழ்க்கையாக எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹு தஆலாவுடைய அல் குர்ஆன் என்றும் வாழ்க்கை வழிமுறைகளை சிறந்த வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது உன்னதமான வாழ்க்கை என்றும் மார்க்கத்தில் மிக மோசமானது புதிதாக உண்டாக்கப்படக்கூடியவை அவை அனைத்தும் பித்ஆக்கள் நூதன அனுஷ்டானங்கள் அவை வழிகேடுகள் நரகுக்கு கொண்டு செல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உபதேசத்தின் போதும் கூடிய அந்த எச்சரிக்கை வாசகத்தை ஞாபகம் ஊட்டியவனாக புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கொள்மிருக்கும் என அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் எங்கிருந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹும் அவனது தூதரும் எந்த விடயங்களை ஏவி அவற்றின் மூலமாக இருளுக்கு விமோசனம் இருக்கிறது என்று கூறியுள்ளார்களோ இயலுமான வரை எமது வாழ்க்கையில் அவற்றை எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை விட்டும் தூர விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் அவற்றில் ஈடுபடுவதன் மூலமாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி கிடையாது என்று எச்சரித்துள்ளார்களோ முற்றுமுழுதாக அவற்றை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் அடியினுக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, மனிதனை சமூகவியலாளர்கள் அடையாளப்படுத்தும் போது மனிதன் ஒரு சமூக பிராணி என்று அடையாளப்படுத்துவார்கள். ஹியூமன் இஸ் அ சோஷியல் அனிமல் என்று சொல்லுவார்கள். மனிதன் ஒரு சமூக பிராணி. நாங்கள் எந்த ஒரு கட்டத்திலையும் சமூகத்தை விட்டும் விலகி ஒதுங்கி சமூகத்தில் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் இல்லாமல் வாழ்ந்து விட முடியாது. எப்போதும் ஏதோ ஒரு வகையில் சமூகத்தில் யாருடனும் நாங்கள் உறவாடுவதற்கு கடமைப்பட்டுள்ளோம், உறவாடாமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் சமூகத்திலே பழகும் போது எங்களுக்கென்று பல உறவுகள் உருவாகிறார்கள். நண்பர்கள் என்று சொல்லுகிறோம், உறவினர்கள் என்று சொல்லுகிறோம், பிசினஸ் பார்ட்னர் என்று சொல்லுகிறோம், பக்கத்து வீட்டார்கள் என்று சொல்லுகிறோம், மஹல்லாவாசிகள் என்று சொல்லுகிறோம். இப்படி எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்லும் போது உறவுகள் பலர் எங்களுக்கு அந்த வாழ்க்கையிலே உண்டாகிறார்கள். அதிலே முக்கியமானவர்கள் தான் எங்களுடைய உறவினர்கள். இந்த உறவினர்களிலே நாங்கள் என்றுமே தவிர்க்க முடியாத உலகத்திலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு தடவை கிடைக்கக்கூடிய ஒரு உறவினர் தான் தந்தை என்பவர். சகோதரர்கள் எத்தனை பேரும் கிடைக்கலாம், எங்களுக்கு சகோதரர்கள் எத்தனை பேரும் கிடைக்கலாம், சகோதரிகள் எத்தனை பேரும் கிடைக்கலாம், மச்சான்மார் நண்பர்கள் என்று எத்தனை பேரும் கிடைக்கலாம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பெருமதியான ஒரு உறவு தான் தந்தை எனும் உறவு. வாழ்க்கையில் ஒருவர் தான் கிடைப்பார். நாங்கள் வாழும் போது, நாங்கள் வாலிப வயதை அடையும் போது, நாங்கள் தந்தைகளாக மாறும் போது எங்கள் தந்தை சில வேளை உலகில் இருப்பார், சில வேளை உலகை விட்டு மறைந்திருப்பார். ஆனால் இந்த தந்தைக்கு உலகில் இருக்கக்கூடிய தந்தையாக இருக்கலாம், தற்போது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தையாக இருக்கலாம், அல்லது எங்களை விட்டும் கபறுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தைமார்களாக இருக்கலாம். இவரது உறவு எந்த அளவுக்கு முக்கியமானது. நாங்கள் நிறைய பேசுகிறோம், உறவினர்களை பற்றி பேசுகிறோம், தாயின் பெருமதியை பற்றி பேசுகிறோம், பொதுவாக பெற்றோர்களின் பெருமதியை பற்றி பேசுகிறோம். தந்தையின் பெருமதியை உணர்ந்து பேசுவது அதிகமாக குறைந்து காணப்படுகிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, தந்தை என்ற அந்த உறவு இருக்கிறது. இந்த உறவு எந்த அளவுக்கு முக்கியமானது தெரியுமா? அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆனிலே
தன்னுடைய குர்ஆனிலே தனக்கு மாத்திரம் வணக்க வழிபாடுகளை செய்வதுடன் இணைத்து கூறிய ஒரு உறவுதான் பெற்றோர்களுடனான உறவு. குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லுகிறது, வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹு தஆலாவுக்கு நீங்கள் அடிபணிந்து வாழுங்கள், அல்லாஹு தஆலாவுக்கு அடிமைப்பட்டு வாழுங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹுக்கு எந்த ஒரு இணை வைப்பையும் நீங்கள் செய்து விடாதீர்கள். அதோடு சேர்த்து சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நலவு செய்யுங்கள். இன்னொரு குர்ஆன் வசனத்திலே சொல்கிறான், வகவா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹு தஆலா தன்னை தவிர இபாதத்துகளை வேறு யாருக்கும் திருப்பிவிடக் கூடாது என்று சொல்வதை போலவே வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் நலவு செய்யுங்கள் என்பதை இணைத்து சொல்லுகிறான். எங்களுடைய தவக்குலை, எங்களுடைய துஆவை, எங்களுடைய அறுத்து பலியிடுதலை, எங்களுடைய சுஜூதை நாங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக எந்த விதத்திலும் செய்ய மாட்டோம் என்று எவ்வளவு உறுதியாக இருக்கின்றோமோ அதனுடன் இணைத்து அல்லாஹு தஆலா பேசக்கூடிய பெற்றோருக்கு நலவு செய்தல் என்ற பகுதியிலும் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கான இபாதத் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டுமோ அந்த இபாதத்தில் எந்த அளவுக்கு கடுகளவும் ஷிர்க் கலந்து விடக்கூடாதோ, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யும் விடயத்திலே எந்த அளவுக்கும் அவர்களை நோகடித்தல் என்றது கலந்து விடக்கூடாது, எந்த அளவுக்கும் அவர்களை நோகடித்தல் என்பது கலந்து விடக்கூடாது. ஒரு தந்தைக்கு ஒரு மகன் செய்யக்கூடிய பணிவிடைகளை எந்த அளவுக்கு செய்யலாம், எந்த அளவுக்கு செய்யலாம், எந்த அளவுக்கு செய்தால் அது திருப்திகரமானதாக அமையும். இந்த உலகத்துக்கு நாங்கள் வருவதற்கு அல்லாஹுக்கு அடுத்தபடியாக காரணமாக இருந்தவர் எங்களுடைய தந்தை. இந்த உலகத்திலே நாங்கள் தைரியமாக நடந்து செல்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் எங்களுடைய தந்தை. இந்த உலகத்திலே யாரிடமும் நாங்கள் போய் எங்களுடைய செலவுகளுக்கு ஏதாவது பணம் கேட்டால் எத்தனை பேர் தருவார்கள்? ஆனால் எங்களுக்காகவே சம்பாதித்து எங்களுக்காகவே தன்னுடைய எல்லா ஆசைகளையும் அடக்கி கொண்டு இந்த உலகத்திலே வாழ்பவர் எங்களுடைய தந்தை. இவருக்கு என்ன கைமாறு செய்யலாம், இவருக்கு என்ன கைமாறு செய்யலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், ஒரு மகன் லா யஜிஸி வலதுன் வாலிதன், ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு கைமாறு செய்ய முடியாது, கூலி கொடுக்க முடியாது. அப்படி கூலி கொடுப்பதாக இருந்தால் இல்லா ஐயஜிதஹு மம்லூக்கன், தன்னுடைய தந்தையை ஒரு அடிமையாக காண்கிறார். தன்னுடைய தந்தை ஒரு எஜமானனுக்கு அடிமையாக இருக்கிறார். அந்த தந்தையை ஃபயஸ்தரீஹி வயஅதிகஹு, அந்த மகன் வாங்கி உரிமை விடுகிறார். அடிமையாக இருக்கக்கூடிய தந்தையை பணம் கொடுத்து வாங்கி அவரை சுதந்திரமான ஒரு மனிதராக விடுகிறார். இந்த ஒன்று மாத்திரம்தான் ஒரு தந்தைக்கு கூலியாக அமைய முடியும். அது மற்றபடி நீங்கள் எவ்வளவுதான் அந்த தந்தைக்கு உபகாரம் செய்தாலும் அவருடைய தியாகத்துக்கும் அவருடைய எண்ணத்துக்கும் அவர் உங்களுக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையையும் தியாகம் செய்ததற்கும் ஈடாக மாட்டாது என்று சொல்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார். வந்து அவருடைய ஒரு பிரச்சனையை முறையிடுகிறார். என்ன பிரச்சனை தெரியுமா? அவர் சொல்லுகிறார், என்னுடைய தந்தை எனது மனைவியை தலாக் சொல்லுகிறார். அந்த மனைவி நான் மிகவும் விருப்பமான ஒரு பெண். நான் மிகவும் விரும்பி இருக்கக்கூடிய என்னுடைய மனைவியை என்னுடைய தந்தை தலாக் சொல்லுகிறார். நான் என்ன செய்வது? நான் என்ன செய்வது? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், உன்னுடைய மனைவியை தலாக் சொல்வதற்கெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது. உன்னோட வாப்பட பேச்ச கேட்கிறதா, அல்லது உனக்கு விருப்பமான மனைவியை நீ தக்க வைத்துக் கொண்டு வாப்பட பகைமையை நீ ஏற்படுத்திக் கொள்வதாண்டெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தியை உனக்கு சொல்லி தருகிறேன் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் வாலிது அவ்ஸது அபுவாபில் ஜன்னா, தந்தை என்பவர் யார் தெரியுமா? சொர்க்கத்தின் வாசல்களில் நடுவில் இருக்கக்கூடியவர். சொர்க்கத்தின் வாசல்களில் நடுவாசல் தான் உங்களுடைய வாப்பா. அந்த தந்தையுடைய விடயத்திலே அந்த சொர்க்கத்தின் நடுவாசலை நீ விரும்பினா அதை அப்படியே விட்டு போடு, ஏதாவது ஒரு சொர்க்கத்தின் வாசல் உனக்கு கிடைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால், நீ அந்த சொர்க்கத்தின் வாசல்களை தக்க வைத்துக் கொள்ள விரும்பினாய் என்று சொன்னால் அந்த வாப்பாட பேச்சை கேட்டு அந்த பெண்ணை தலாக் சொல்வதன் மூலமாக உன் சொர்க்கத்தின் நடுவாசலை நீ தக்க வைத்துக் கொள் என்று சொன்னார்கள். ஒரு வாப்பா என்ற விஷயம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய மனைவி நடந்து கொண்ட முறையை பார்த்து சொன்னார்கள், வீட்டின் வாசல் படியை மாத்த சொல்லுங்க என் மகனுக்கு என்று சொல்லி.
என்ற ஒரு தந்தை வாழ்க்கையில் அனுபவம் உள்ளவர். இந்த உலகத்திலே அனுபவ அறிவை விட மிகச்சிறந்த ஒரு அறிவு இருக்க முடியாது. நாங்கள் எத்தனை கலைகளையும் படித்திருக்கலாம், டெக்னாலஜில எவ்வளவு அவசரத்துக்கு போய்த்திருக்கலாம், மெடிசின்ல எவ்வளவு அவசரத்துக்கு போய்த்திருக்கலாம், இன்ஜினியரிங்ல பெரிய அவசரத்துக்கு போய்த்திருக்கலாம். ஆனால் ஏண்ட வாப்பா கூலி தொழில் செய்யக்கூடியவர், ஏண்ட வாப்பா த்ரீவில் ஓட்டக்கூடியவர், ஏண்ட வாப்பா கடையில கூலிக்கு வேலை செய்யக்கூடியவர். ஆனாலும் ஏண்ட வாப்பட வயசு கொடுத்த அனுபவத்தை ஏண்ட டெக்னாலஜி எனக்கு தராது, என் என்ஜினியரிங் எனக்கு தராது. என்னுடைய தந்தை ஏதாவது நசீஹத் சொல்லுவாராக இருந்தால் அதை கேட்டு நடப்பதன் மூலமாக சொர்க்கத்தின் நடுவாசலை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அதே போன்று எங்கட வாப்பா இருக்கிறாரே, இவருடைய துஆ எங்களுக்கு முக்கியம். வாப்பட துஆ இல்லாம இந்த உலகத்துல நாங்க யாருக்கிட்ட நல்ல பேர் எடுத்தும் வேலை இல்லை. சில வேளை நாங்க பக்கத்து வீட்டாருக்கு நல்லவராக இருப்போம், ஊர்ல நல்லவராக இருப்போம், பள்ளியில எங்களை பார்த்து நல்லவர் என்று சொல்லுவாங்க, பலரும் நல்லவர் என்று சொன்னாலும் என் வாப்பட துஆ தான் எனக்கு முக்கியம். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜாவிலே பதிவாகிறது. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஹதீஸை சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். ஸலாத்து தஅவாத்தின் யுஸ்தஜாபு லஹுன்ன லா ஷக்க ஃபீஹின்ன. 3 துஆக்கள் அவை ஏற்றுக்கொள்ளப்படும். அவை ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விடயத்திலே சந்தேகம் கிடையாது. அவை ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விடயத்திலே சந்தேகம் கிடையாது. அதில் ஒன்றை சொன்னார்கள், தஅவத்துல் வாலிதி லிவலதிஹி. ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய துஆ, ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய துஆ எந்த ஒரு திரையும் இல்லாமல் அங்கீகரிக்கப்படும். இன்றைக்கு நானும் நீங்களும் அழகான ஒரு கொள்கையில உறுதியாக இருக்கிறோம் என்றால் சில நேரம் எங்கட வாப்பட துஆ காரணமாக இருக்கும். இன்றைக்கு நாங்க அழகான ஒரு தொழில்ல, அழகான ஒரு அந்தஸ்துல, அழகான ஒரு குடும்பத்தோட நாங்க இருக்கிறோம் என்று சொன்னால் எங்கட வாப்பட துஆ காரணமாக இருக்கலாம். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு உறவுதான் எங்களுடைய வாப்பான்றது. இன்னொரு பக்கம் சொல்ல போனால் இந்த ஹதீஸ்ல இன்னொரு பகுதியும் வருது. 3 துஆ அது மறுக்கப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த ரிவாயத்தை எப்படி சொல்லுதுன்றால், தஅவத்துல் வாலிதி அலா வலதிஹி. வாப்பட பதுவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாப்பாவுடைய துஆ எந்த அளவுக்கு திரையில்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும், அதில் சந்தேகம் கிடையாது என்று இருக்கிறதோ அதே ரிவாயத் தஅவத்துல் வாலிதி அலா வலதிஹி என்றும் இடம்பெறுகிறது. ஒரு வாப்பா தண்ட மகனுக்கு செய்யக்கூடிய பதுவா. நாங்க துவாவை எடுத்துக்கொள்ளாட்டியும் பரவாயில்ல, வாப்பட பதுவாக்கு ஆளாகிடக்கூடாது, வாப்பட பதுவாக்கு ஆளாகிடக்கூடாது. நாங்க சில நேரம் சில பேர் ஊர்ல காண்போம், வாப்பா பெரிய தொழிலதிபராக இருந்திருப்பார், வாப்பா பெரிய மார்க்கத்துல ஒரு நல்ல ஈடுபாடுள்ள மனிதராக இருந்திருப்பார், மகன் மோசமான வழியில வைத்திருப்பாரு. நாங்க எங்கட வாயாலே சொல்லுவோம், வாப்பட பதுவா தான் அவனுக்கு சுத்துது, வாப்பட பதுவா தான் அவனை சுத்துதுன்னு நாங்க சொல்லுவோம். தந்தைமாரை பகைத்து கொண்டு அவருடைய பதுவாவை சுமந்து கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முட முடியாது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான். 3 மனிதர்கள் மழையின் காரணமாக ஒரு குகைக்குள் ஒதுங்குகிறார்கள். குகைக்குள் ஒதுங்கியவர்களில் ஒவ்வொருவரும் தன்னுடைய அல்லாஹுக்காக இஹ்லாஸாக செய்த அமல்களை சொல்லி அல்லாஹு தஆலாவிடம் அந்த குகையை மூடி இருக்கக்கூடிய கல்லை விலக்குமாறு துஆ செய்தார்கள். அதில் ஒருத்தர் எப்படி துஆ செஞ்சாரு, யா அல்லாஹ், என் உம்மாவும் வாப்பவும் வயசாளிகள், நான் வீட்டுக்கு ஏண்ட ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பாலை கொண்டு வைத்து ஒன்னாவது என் உம்மா வாப்பாக்கு தான் கொடுப்பேன், ஒன்னாவது என் உம்மா வாப்பாக்கு தான் கொடுப்பேன். அந்த நேரத்துல நான் ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆகிட்டு போய்த்து வார்த்தா, உம்மா வாப்பா தூங்கிட்டாங்க. உம்மா வாப்பாவை எழுப்பாட்டவும் மனசு இல்ல. உம்மா வாப்பாக்கு பசியில இருக்கிற என் குடும்பத்துக்கு அந்த பாலை கொடுக்கறதுக்கும் மனசு இல்ல. அப்படியே என் குடும்பம் பசியில் இருக்கத்தக்கன என் உம்மா வாப்பா தூங்கி கொண்டிருந்தார்கள். அவங்க எலும்பும் வரைக்கும் ஃபஜ்ர் வரைக்கும் நான் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தேன். யா அல்லாஹ், என் உம்மா வாப்பாவோட இருக்கிற இறக்கத்துல உனக்காக இஹ்லாஸாக நான் செஞ்ச அமல், இதை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த கல்லை விலக்கு என்று 2ஆம் நபர் துஆ கேட்கும் போது கல் சற்று விலகியது என்று நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, உம்மா வாப்பாக்கு நல்லது செஞ்சா வாழ்க்கையில எந்த கட்டத்துல எந்த கஷ்டம் வந்தாலும் நான் என் உம்மா வாப்போட நல்ல முறையில நடந்து கொண்டேன், யா அல்லாஹ் எனக்கு இதுல இருந்து விடிவு தாண்டு அல்லாஹ் கிட்ட எங்களுக்கு கேட்கலாம். என் தாய் தந்தைக்கு நான் நல்ல பிள்ளையாக இருந்திருக்கிறேன், என்ன வாப்பட பதுவாவை நான் சம்பாதிச்சு இல்ல,
வாப்பட திருப்பொருத்தம் எனக்கு கிடைச்சிருக்குது, உம்மா என்னைய பொருந்தி கொண்டிருக்கிறாங்க, நல்ல புள்ள என்னைய பொருந்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த உம்மா வாப்பாக்கு நல்ல பிள்ளையாக இருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்று வரும் போது அதை வைத்து அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கலாம் என்ற செய்தி இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், ரகிம அன்ஃபுஹு ரகிம அன்ஃபுஹு தும்ம ரகிம அன்ஃபுஹு. ஒரு மனிதனுடைய மூக்கு உடையட்டும் என்று சொன்னார்கள். எங்கட பாஷையில சொல்றதாக இருந்தால் அவருக்கு நாசமும் கேடும் தோல்வியும், அவருக்கு எல்லா விடயத்திலும் நெகட்டிவான விஷயங்களும் நடக்கட்டும் என்று நாங்கள் சொல்வதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்டபோது சொன்னார்கள், மன் அத்ரக வாலிதைஹி இந்தல் கிபரி அஹதஹுமா அவ் கிலைஹிமா. ஒருவர் தன்னுடைய பெற்றோரில் ஒருவரை அல்லது இருவரை வயோதிப பருவத்தில் அடைகிறார். உம்மா வாப்பாக்கு வயசு, இந்த வயசான உம்மா வாப்பாட விஷயத்துல அவங்களுக்கு ஹிதுமத்தை செஞ்சு, அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு, அவங்க வயசு போன காலத்துல அவர்களுடைய பேச்சுக்கள், அவருடைய செயற்பாடுகள், அவருடைய நடத்தைகள் எல்லாம் வித்தியாசப்படும். 40 வயசுல 50 வயசுல ஸ்டடியாக பேசி ஸ்டடியாக வேலை செஞ்ச வாப்பா 60 வயசு 70 வயசு அவங்கள பலவீனப்படுவார். அவருடைய சிந்தனை பலவீனப்படும், அவருடைய பேச்சு பலவீனப்படும், அவருடைய நடத்தைகள் பலவீனப்படும், அவருடைய தேவை அதிகரிக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் பணிவிடை செஞ்சு அதன் மூலமாக சொர்க்கம் போற பாக்கியத்தொத்தர் எடுத்துக்கொள்ளல என்று சொன்னால், அதன் மூலமாக சொர்க்கம் போற பாக்கியம் ஒருவருக்கு கிடைக்கல என்றால் அவரு நாசமா போகட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அவருக்கு நாசம் தான், அவருக்கு தோல்விதான். ஏன்? வயசான வாப்பாமாருக்கு ஹிதுமத் செய்வது என்பது சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமல் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இவ்வளவு பெருமதியான எங்களுடைய தந்தை, இவருக்கு நாங்க எப்படி பணிவிடை செய்யறது? எப்படி நாங்க பணிவிடை செய்யறது? எங்கட வாப்பா எங்கட வாழ்க்கை லைஃப்ல பொறுமதியான ஒரு நபர் என்றது எங்களுக்கு விளங்குது. இன்றைக்கு எங்கட வாப்பா உசுரோட இல்லாட்டி அந்த இடத்துல என்ன வாப்பா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பார் ஒவ்வொருத்தரும் நாங்க யோசிச்சு கொண்டிருப்போம், உணர்வோம். இருக்கிற வாப்பாட அருமை விளங்காட்டியும் இல்லாத வாப்பாட அருமை நிறைய பேருக்கு விளங்கும். அப்படிப்பட்ட அந்த தந்தைக்கு நாங்கள் எப்படி கண்ணியம் செலுத்துவது? குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லுகிறது, முதலாவது அந்த உம்மா வாப்பாக்கு நீங்க இறங்கி போகணும். எப்படினால் இரக்கத்துடன். நாங்க நிறைய பேருக்கு பணிஞ்சு போவோம், போலீஸ் ஆபீசருக்கு பணிஞ்சு போவோம், அவர் ஆபீசர் என்றனால. எங்கட கம்பெனியில எங்களை விட மேல்மட்ட அதிகாரிக்கு நாங்கள் பணிஞ்சு போவோம், மேல்மட்ட அதிகாரி என்பதனால். அரசியல்வாதிக்கு பணிஞ்சு போவோம், எங்கட ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியஸ்தர் என்பதால். ஆனால் உம்மா வாப்பாக்கு பணிஞ்சு போறது இருக்கும் வரைக்கும் தானே, போன பொறவு ஒன்றும் இல்லை, அப்படி அல்ல. உம்மா வாப்பாக்கு பணிஞ்சு போறது செய்ய வழி இல்ல, வாப்பாவா வந்து வாச்சிட்டாரே, அப்படி அல்ல. உம்மா வாப்பாக்கு பணிஞ்சு போறது குர்ஆன் சொல்லுகிறது, வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹல் துல்லி மினர் ரஹ்மா. அவங்களுக்கு நீங்கள் பணிந்து போக வேண்டும். மினர் ரஹ்மா, ரஹ்மத் என்ற பணிவு, இரக்கத்தின் மூலமாக வார பணிவு. என் வாப்பாவோட நான் இரக்கம், அதனால வாப்பாட சொல்ல தட்டாம இருக்கிறேன். என் உம்மாவோட நான் இரக்கம், அதனால உம்மாட சொல்ல தட்டாம இருக்கிறேன். எனக்கு விளங்குது இந்த விஷயத்துல வாப்பாட ஐடியா பிழை, ஏன் ஐடியா சரி. வாப்பா டெக்னாலஜிக்கல் யோசிக்கிறார் இல்ல, அவர் பழையபடி யோசிக்கிறார். நான் நவீன சிந்தனையோட யோசிக்கிறேன். ஆனாலும் என் வாப்பாவோட நான் இரக்கம், நான் என் பிசினஸ்ல வாப்பட ஐடியாவை அப்ளை பண்றேன். புறவைக்கு ஒரு நேரத்துக்கு வாப்பாக்கு விளங்கப்படுத்தி, வாப்பா உங்களோட ஐடியாவை அப்ளை பண்ணினா இப்படி எனக்கு ப்ராஃபிட் காணலாம், ஏன் ஐடியாவை அப்ளை பண்ணினா இப்படி ப்ராஃபிட் காணலாம். புறவு நான் வாப்பாக்கு விளங்கப்படுத்தி அவரோட அனுமதியோடு அதை நான் செஞ்சு கொள்றேன். இப்பைக்கு என் வாப்பட இரக்கம் எனக்கு முக்கியம் என் பிசினஸை விட. என் வாப்பட இரக்கம் எனக்கு முக்கியம் நான் எந்த இடத்துல காணி வாங்குறேன் என்றதை விட. என் வாப்பட இரக்கம் எனக்கு முக்கியம் நான் யார கல்யாணம் முடிக்க போறேன் என்றதை விட. இப்படி தன்னுடைய தந்தையின் அந்த தந்தைக்கு பணிந்து போவது எதற்காக? இரக்கத்தின் காரணமாக என்று சொன்னால் அதுதான் குர்ஆன் எங்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, வாப்பாவுக்கு ஹிதுமத் செய்யறது என்பது வாப்பா உசுரோட வாழப்பட மட்டுமல்ல, வாப்பா மூத்தா போனதன் பின்னாலும் கூட அவருக்கான ஹிதுமத் தொடர வேண்டும், அவருக்கான ஹிதுமத் தொடர வேண்டும். எங்கட வாப்பா நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாரு,
அவருக்கு எங்கேயும் அசையலா போகலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு பெண்மணி வருகிறார். எங்கட வாப்பா ஒரு வயசாளி, அவருக்கு ஹஜ் செய்ய முடியாது, உம்ரா செய்ய முடியாது, பயணம் போக முடியாது, நான் என்ன செய்வது? ஃபஹுஜ்ஜி அன் அபீக வஅதமிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்ட வாப்பாவுக்காக நீ ஹஜ்ஜும் உம்ராவும் செய். இன்னொருத்தர் வந்தாரு, யா ரசூலல்லாஹ், ஏன வாப்பா வஃபாத் ஆகிட்டாரு, அவரோட சொத்துக்களுக்கு அவர் எந்த ஒரு வசியத்தும் செய்யல, அவரோட சொத்துக்களை பிரிக்கிறதுக்கு முன்னால நான் அவருக்காக அவரோட பேர்ல சதகா செய்யலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதகா செய். அவரோட சொத்துல அவரோட பேர்ல நீ சதகா செய், அவர் வசியத் செய்யாட்டி பரவாயில்ல, அது உன்னோட வாப்பாக்கு போய்த்து சேரும். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால், இன் கத்தா அன்ஹு அமலுஹு இல்லா மின் தலாத், 3 விடயங்களை தவிர அவனுடைய அமல் அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகிரும். நாங்க எந்த ஒரு அமலையும் எடுத்துக்கொண்டு போக மாட்டோம் கபருக்கு. 3 விஷயம்தான் தொடர்ந்தும் எங்களுக்கு கபருக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும், மற்ற எல்லாம் டிஸ்கண்டினியூ ஆகிரும். என்னது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லா மின் ஸதகத்தின் ஜாரியத்தின், தொடர்ந்து ஒரு மனிதனுக்கு நன்மை போகக்கூடிய ஒரு சதகா ஜாரியா, நாங்க மௌத்தானாலும் நாங்க செஞ்ச சதகா இந்த உலகத்தில் தொடர்ந்து இருக்குமாக இருந்தால் அந்த சதகா ஜாரியாவுக்கு நன்மை இருக்கிறது. பள்ளிவாசலில் வந்து உட்கார்ந்த உடனேயே நான் பார்த்த ஒரு விடயம் தான், பள்ளிவாசலின் நிர்மாண பணிக்காக இங்கே வசூல் செய்யப்படுகிறது, அந்த நிர்மாண பணிகளுக்காக பணம் சேகரிக்கப்படுகிறது. இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வோம், நாங்கள் அந்த உதவியை செய்வோமாக இருந்தால் இந்த பள்ளிவாசல் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அது எங்களுக்கு சதகா ஜாரியாவாக மாறும். அதற்கடுத்ததாக சொன்னார்கள், அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பிரயோசனமான ஒரு கல்வி. யாராவது ஒருத்தர் ஒரு விஷயம் தெரியாம வந்து எங்கள்கிட்ட கேட்கிறாரு, தெரிஞ்சு கொள்றதுக்காக அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், அவர் இன்னும் 4-5 பேருக்கு சொல்லிக் கொடுப்பாரு, அவர் இன்னும் 10 பேருக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு பிரயோசனமான கல்வி என்பது புத்தக கல்வி மாத்திரமல்ல. புத்தக கல்வி மாத்திரமல்ல, எங்களுக்கு வாகன ரிப்பேரிங் தெரியும், இன்னொருத்தருக்கு படிச்சு கொடுக்கிறோம். எங்களுக்கு போன் ரிப்பேரிங் தெரியும், இன்னொருத்தருக்கு இலவசமாக படிச்சு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஒரு இன்டர்நெட்ல போய்த்து ஒரு வெப்சைட்ல போய்த்து, எப்படி எங்களுக்கு உதாரணமாக நாங்க ஒரு புக்கிங் ஒன்றை செய்யணும் அரசாங்க நிறுவனம் ஒன்றுல, எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியா, வந்து கேட்கிறாரு, சொல்லி கொடுக்கிறோம், சல்லி எடுக்கல, நாங்க ஒரு சின்ன உதவியாகத்தான் பார்ப்போம். இந்த அறிவு அவரின் மூலமாக இன்னொருவருக்கு, அவரின் மூலமாக இன்னொருவருக்கு பாஸ் ஆகி கொண்டு போய்கொண்டிருக்கும் காலமெல்லாம் எங்களுக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும். நாங்க கபர்ல இருந்தாலும் அந்த இல்மின் மூலமாக நன்மை வரும். நாங்க நினைக்க மாட்டோம் நாங்க பாஸ் பண்ணின இல்ம் வந்து பிரயோசனமான இல்ம் என்று. ஆனால் அது பாஸ் ஆகிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் நன்மை வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி அடுத்ததாக சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவருக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு சாலிஹான பிள்ளை இந்த பிள்ளையை விட்டுட்டு போனார்னு சொன்னால் கபருக்கும் நன்மை வரும். நாங்க விளைக்கொள்ள வேண்டிய பகுதி, ஏண்ட வாப்பாக்கு நான் சாலிஹான பிள்ளையா இருக்கிறேனா? ஏண்ட வாப்பாக்கு நான் சாலிஹான பிள்ளையா இருக்கிறேனா? நான் ஏண்ட வாப்பாக்கு துஆ செய்யறேனா? ஏண்ட வாப்பா கபரில் இருக்கிறாரு, ஏண்ட வாப்பா 10 வருஷமாக 20 வருஷமாக 5 வருஷமாக கபரில் இருக்கிறார். கபரில் இருக்கக்கூடிய ஏண்ட வாப்பாவுக்கு நான் எத்தனை தடவை துஆ செய்தேன். வாப்பா இந்த உலகத்தில் இருந்தோ இல்லையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஒரு நாள் நான் பயணம் ஒன்று போனேன், மக்காவை நோக்கி பயணம் ஒன்று வைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் வந்தார். ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்தவர். பொதுவாக நகரவாசிகளுக்கும் கிராமவாசிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்ப நாங்க இங்க கொழும்பாக்கள் பெரும்பாலும் நடந்து போறது குறைவா இருக்கும். அதே நாங்க இன்னொரு ஊர்ப்புறம் சென்றோம் என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக நடந்து செல்வார்கள். அது அவங்களுக்கு பழக்கம், எங்களுக்கு பழக்கம் குறைவு. அதே மாதிரி தான் அந்த காலத்து மதீனாவிலே மதீனாவாசிகள், நகரவாசிகள், அவர்கள் டவுன்ல வாழ்றார்கள். அவங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையும் ஊர்வாசிகளுக்கு, ஊர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆக்களுக்கு இருக்கக்கூடிய தேவையும் வித்தியாசம். ஒரு மனிதர் வருகிறார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, தான் போகக்கூடிய அந்த கழுதையில அந்த மனுஷனை ஏத்தி கொண்டு தான் கட்டியிருந்த தலப்பாவையும் அவருக்கு கொடுக்கிறாரு. தலப்பா கட்டுவது அவர்களுடைய கலாச்சாரம். அவர்கள் பாலைவனத்திலே பயணம் செய்யும் போது தூசுக்காக வேண்டி தலைப்பாகையை முகத்திலே கட்டிக்கொள்வார்கள், தலையிலே கட்டிக்கொள்வார்கள். அப்போது அவரோடு இருந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாணவர்கள் ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த இடத்துல வந்தவர் ஒரு கிராமப்புறத்து ஆள், அவங்களுக்கு தேவைகள் குறைவு, அவங்க நடந்து மனசு கொள்வாங்க, வைத்துக் கொள்வாங்க, தூசி எல்லாம் அவங்களுக்கு சாதாரண செய்தி. நீங்க அப்படிப்பட்ட ஒருத்தரை உங்களோட வாகனத்திலையும் ஏத்தி
நீங்க கெட்டிருந்த தலப்பாவையும் அவருக்கு கொடுத்தீங்களே, என்ன காரணம்? என்ன காரணம்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏண்ட வாப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்க இவங்கட வாப்பட கூட்டாளி. ஏண்ட வாப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்கட வாப்பட கூட்டாளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இன்ன மின் அபர்ரில் பிர்ரி ஐயஸிலர் ரஜுலு அஹ்ல வுத்தி அபீஹி பஅத ஐயுவல்லிய. ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகச்சிறந்த நன்மைகள் ஒன்று என்ன தெரியுமா? மிகச்சிறந்த நன்மைகள் ஒன்று என்ன தெரியுமா? ஐயஸில அஹ்ல வுத்தி அபீஹி, அவரோட வாப்பாக்கு விருப்பமானாக்கள், எங்களோட வாப்பாட கூட்டாளிமார், அந்த கூட்டாளிமாரோட குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிறது மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று. எங்களோட வாப்பா இந்த உலகத்துட்டு போனதன் பின்னால எங்களோட வாப்பா மௌத்தாக இருப்பாரு, வாப்பாட கூட்டாளிமார சில நேரம் உசுரோடு இருப்பாங்க. வாப்பா மௌத்தாகிறதோட நாங்க அவங்கள மறந்துடுறது இல்லை. வாப்பா மௌத்தாகிறதோட அந்த கூட்டாளியை போய் நாங்கள் சந்திக்கணும், அவரை சந்தித்து சுகம் விசாரிக்கணும். அங்கிள், எங்களோட வாப்பா உங்களோட கூட்டாளி, அதனால நான் உங்களை சந்திக்க வந்தேன், உங்களோட துவாவை நான் எடுத்துக்கொள்ள வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சுன்னாவை நிறைவேற்றுவதற்காக வந்தேன். எத்தனை பேர் நாங்க எங்களோட வாப்பாட்ட கூட்டாளிமார சந்திக்க போறோம்? எத்தனை பேர் எங்களோட வாப்பாட்ட கூட்டாளிமார சந்திச்சு பேசுறோம், அவங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறோம்? இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்றாக அடையாளப்படுத்தினார்கள், மிகப்பெரிய நன்மைகள் ஒன்றாக அடையாளப்படுத்தினார்கள். அதே மாதிரி எங்களோட வாப்போட கூட்டாளி, அவரோட ஃபேமிலி, எங்களோட வாப்பாவும் மௌத்தாக இருப்பாரு, அவரோட கூட்டாளியும் மௌத்தாக இருப்பாரு, ஆனா அவங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களோட மனைவிமார் இருப்பாங்க, அவங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க, பேர பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த ஃபேமிலி அந்த ஊர்ல இருக்கும். எங்களோட வாப்போட கூட்டாளி ஒன்று வேற ஒரு ஊர்ல சில நேரம் இருப்பாரு. நாங்க அந்த ஊருக்கு பயணங்கள் போனா அந்த ஃபேமிலியை சந்திக்க போகணும். எதற்காக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சுன்னாவை அமல்படுத்துவதற்காக. அந்த ஃபேமிலியை சேர்ந்து நடந்தால் அது மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அதே போல ஏண்ட வாப்பாவுக்காக எனக்கு அமல் இபாதத் செய்யறது, சதகா செய்யறது மாதிரியே ஏண்ட வாப்பாக்கு நான் ஒரு நாளும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. ஏண்ட உம்மா வாப்பாக்கு நான் அநியாயம் செஞ்சால் அது எந்த மாதிரியான பாதிப்புகளை, பாரதூரங்களை கொண்டு வந்து தரும் என்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹுத்பாவிலே பார்ப்போம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, எங்களோட தாய் தந்தையர்கள் எவ்வளவு பெருமதியானவர்கள். அந்த பெருமதியை உணர்ந்து முக்கியமாக என்னுடைய தந்தைக்கு, அந்த அற்புதமான உறவுக்கு நான் என்னென்னெல்லாம் பணிவிடைகள், அவர் உயிருடன் இருந்தாலும் சரி மரணித்திருந்தாலும் சரி, என்னென்ன பணிவிடைகள் எல்லாம் செய்யலாம் என்ற விடயங்களை பார்த்தோம். அதற்கடுத்ததாக நாங்க பணிவிடைகள் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, எங்களோட உம்மா வாப்பாக்கு நாங்க ஒரு நாளுக்கு கெடுதி செஞ்சிடக்கூடாது. குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லுகிறது, இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. உம்மா வாப்பா ரெண்டு பேர்ல ஒருத்தர் அல்லது ரெண்டு பேரும் உங்ககிட்ட இருக்கிறாங்க, வயசாளிகளாக இருக்கிறாங்க, இருந்தால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களுக்கு உஃப் என்று கூட சொல்லிவிட வேண்டாம். தஃசீர் கலை அறிஞர்கள் இந்த உஃப் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். மனதால எங்கட வாப்பாவை பத்தி உம்மாவை பத்தி மோசமாக நினைத்தல். அட இப்படி செஞ்சிட்டாரே, இவர் இப்படி செஞ்சிருக்கப்படாதே, எங்களோட உண்மை இப்படி நடந்து கொண்டிருக்கப்படாதே, அவங்க செய்யக்கூடிய ஒரு செயற்பாடுக்கு, பேசக்கூடிய ஒரு பேச்சுக்கு மனதில் நாங்கள் வெறுப்பை உணர்தலை தான் உஃப் என்று உலமாக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். மனசால கூட உம்மா வாப்பாவை வெறுக்க கூடாது என்று சொன்னால், நாங்கள் பேசக்கூடிய வெறுப்பு பேச்சுக்கள், நாங்கள் பேசக்கூடிய நன்றி கெட்டத்தனமான பேச்சுக்கள், எங்களோட உம்மா வாப்பா சில நேரம் எங்களுக்கு பிழை செஞ்சிருக்கலாம். அவங்களோட சொத்துக்களை பிரிக்கும் போது எங்களுக்கு எங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எங்களுக்கு கொண்டு வந்து தராமல் பராமுகம் காட்டி சகோதரிகளுக்கு கொடுத்திருக்கலாம், அல்லது அவங்களே வச்சுக்கொண்டு அதை வித்து வேற யாருக்காவது கொடுத்திருக்கலாம். எங்களோட உம்மா வாப்பா பிழை செஞ்சால் அது அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் உள்ள தொடர்பு. நான் அதை தட்டி கேட்கும் போது நானும், அவர்கள் இஸ்லாத்தில் பிழை செய்தார்கள் என்றால் நானும் இஸ்லாத்தின் வரம்புக்குள் தான் அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். உம்மா வாப்பா அநியாயம் செஞ்சாங்கன்றதுக்காக நான் பிழை செஞ்சு விட முடியாது. அது ஒரு நாளும் மன்னிக்கப்பட போவதில்லை. அவர்களுடைய குற்றம் அது அவர்களும் அல்லாஹும் பார்த்து கொள்ளப்பட வேண்டியது. என்னுடைய குற்றமும் அல்லாஹு தாலா என்னை பார்க்க போகிறான் என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்து செயற்பட வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, வகுல்லஹுமா
கவுலன் கரீமா, கண்ணியமான இரக்கமான அவர்களுடைய அந்தஸ்தை எந்த அளவுக்கும் குறைக்காத வார்த்தைகளை அவர்களுடன் நீங்கள் பேசுங்கள் என்று குர்ஆன் எங்களை பார்த்து சொல்கிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய பாவங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். அதிலே முதலாவது அல் இஷ்ராகு பில்லாஹ், அல்லாஹு தஆலாவுக்கு ஷிர்க் வைப்பது, இணை வைப்பது. நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு குர்ஆன் வசனம் பார்த்தோமே, அல்லாஹு தஆலா தனக்கு இணை வைக்க வேண்டாம், பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று சொன்னானே, அதன் மறுபக்கம் ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவங்களில் முதலாவது அல்லாஹுக்கு இணை வைப்பது, இரண்டாவது பெற்றோருக்கு நோவினை செய்வது. அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைப்பதிலிருந்து எவ்வாறு நாங்கள் தூரமாக இருக்கிறோமோ, எவ்வாறு அதை நெருங்க மாட்டோமோ, விரும்ப மாட்டோமோ, எந்த ஒரு இக்கட்டான நிலைமை வந்தாலும் அதன் பக்கம் திரும்பியும் கூட பார்க்க மாட்டோமோ, அதே போல எங்களுடைய தாய் தந்தையருக்கு நோவினை செய்வதன் பக்கம் நெருங்கிவிடக் கூடாது. எங்களோட வாப்பட மனசை நோகடிப்பதன் பக்கம் நெருங்கிவிடக் கூடாது. நாங்கள் கட்டாயமாக விளங்க வேண்டிய இன்னொரு பகுதி, நாங்க எங்களோட உம்மா வாப்பாக்கு சில நேரம் ஏசாம இருப்போம், இரக்கமாக இருப்போம். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெரிய பாவங்கள் ஒன்று என்ன தெரியுமா? எங்களோட உம்மா வாப்பாக்கு நாங்க பதுவா செய்யறது. சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்டாங்க, எங்கட உம்மா வாப்பாக்கு நாங்க எப்படி யார ரசூலல்லாஹ் பதுவா செய்வோம்? எங்கட உம்மா வாப்பாக்கு நாங்க எப்படி பதுவா செய்வோம்? இதை பெரிய பாவங்கள்ல சொல்றீங்களே, நாங்க அப்படி செய்ய மாட்டோமே. எங்களோட உம்மா வாப்பாக்கு ஒரு நாள் நாங்க பதுவா செய்ய மாட்டோமே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க உங்களோட உம்மா வாப்பாக்கு பதுவா செய்ய மாட்டீங்க, நீங்க உங்களோட உம்மா வாப்பாக்கு ஏச மாட்டீங்க. ஆனா நீங்க இன்னொருத்தருடைய உம்மா வாப்பாக்கு ஏசுவீங்க, நீங்க இன்னொருத்தருடைய வாப்பாவுக்கு ஏசுவீங்க. அவரோட சண்டை பிடிக்கும் போது, அவரோட ஏதாவது வாய்த்தக்கம் வரும் போது, அவரோட வாப்பாவை இழுத்து உம்மாவை இழுத்து தூசண வார்த்தைகளை நாங்க பேசிடுவோம். அவர் என்ன செய்வார்? பதிலுக்கு எங்கட தாய்க்கும் எங்கட தந்தைக்கும் ஏசுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க அவருடைய தாய்க்கு ஏசுவதன் மூலமாக, அவருடைய தந்தைக்கு ஏசுவதன் மூலமாக அவர் உங்களோட தந்தைக்கு ஏசுவார். உங்களோட உம்மா வாப்பாக்கு நீங்க பதுவா வாங்கி கொடுப்பீங்க. உங்களோட வாயால பதுவா செய்யாட்டியும் பதுவா வாங்கி கொடுப்பீங்க. இந்த வேலையை செஞ்சிரவானாம், யாருடைய தாய் தந்தையருக்கும் ஏசிரவானாமே. ஒன்று, அவருடைய தாய் தந்தையும் கண்ணியமானவர்கள். இரண்டாவது, அவர் உங்களோட உம்மா வாப்பாக்கு ஏசுவதன் மூலமாக உங்களோட உம்மா வாப்பாக்கும் அது மோசமாக போய்விடும். அதை நீங்க தாங்கிக் கொள்ள மாட்டீங்க. இந்த வேலையை செய்யவானாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அதே போல நாங்க நினைவு வச்சுக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி தான், நாங்க இந்த உலகத்துக்கு வாழ வந்திருக்கிறோம் மறுமைக்கான சேமிப்புக்காக. நாங்க இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை தவிர்ந்திருக்கிறோம், ஒதுங்கி இருக்கிறோம். எதற்காக? மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும் என்றதுக்காக. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ சுகண்டிகள், எத்தனையோ இன்பங்கள், அதை அனுபவிக்க முடியாமல், அனுபவிக்க தெரியாமல், அல்லது அனுபவிக்க வழி இல்லாமல் நாங்கள் ஒதுங்கி இருக்கவில்லை. மாற்றமாக அதை அனுபவிப்பதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்பதற்காக ஒதுங்கி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல்களுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகம் சொல்லக்கூடிய பல சுவண்டிகளையும் இன்பங்களையும் தூக்கி எறிந்து விட்டு இருக்கிறோம். எதற்காக? நல்ல முறையில் வாழ்ந்து நல்லடியானாக மரணிக்க வேண்டும் என்பதற்காக. அதுல முக்கியமான ஒரு பகுதி தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ரிதல் ரப்பி ஃபி ரிதல் வாலிதைன். அல்லாஹ்வுடைய பொருத்தம், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கணுமா? அல்லாஹ் கிட்ட எங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கணுமா? ஒன்னாவது எங்களோட உம்மா வாப்பா கிட்ட சர்டிபிகேட் கிடைக்கணும். எங்களோட உம்மா வாப்பட பொருத்தம் எங்களுக்கு கிடைச்சாதான் அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதோட சேர்த்து சொன்னாங்க, வஸஹத்துர் ரப்பி, அல்லாஹ்வுடைய கோபம். அல்லாஹ் எங்களை பார்க்காம தூரமாக்கி எங்களோட கோபப்படுவது இருக்கிறது. ஃபி ஸஹத்தில் வாலித், வாப்பட கோபத்தில் இருக்குது. வாப்பட கோபத்துல எங்கட அல்லாஹு தஆலா எங்களுடன் கோபப்படுவது இருக்குது. வாப்பட பொருத்தத்துல அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது. இன்னும் சில ரிவாயத்துகள்ல உம்மா வாப்பா 2 பேருடைய பொருத்தத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது, உம்மா வாப்பா 2 பேருடைய கோபத்திலையும் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குது என்று இன்னும் சில ரிவாயத்துகள் எங்களுக்கு சொல்லுது. அதனால
வாப்பட பொருத்தம் இல்லாம அல்லாட பொருத்தத்தை எங்களுக்கு எதிர்பார்க்க இயலாது. வாப்பா என்னைய நல்ல புள்ளன்னு சர்டிபிகேட் பண்ணாம, வாப்பாவோட நல்ல முறையில் நடந்து கொள்ளாம அல்லாட பொருத்தம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்க இயலாது. அதே மாதிரி மறுபக்கமாக அல்லாட கோபம் வாப்பட கோபத்தில் இருக்கின்றதை நாங்க விளங்கி செயற்பட வேண்டும். அல்லாஹு தாலா தந்தையுடைய விடயத்திலே அது ஒரு அற்புதமான உறவு. எங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய ஒருவர் தந்தையை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது, வேறு யாரும் இருந்து விட முடியாது. அந்த தந்தைக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய சிறப்புகள் என்ன, அவருக்கு என்னென்ன ஹிதுவத்துகளை உயிர் வாழும் போதும் அவர் மரணித்தது பின்னாலும் எங்களுக்கு செய்யலாம். அதே போன்று அவருக்கு எந்த ஒரு வகையிலும் நோவினை செய்துவிடக் கூடாது. அதன் மூலமாக எங்களுடைய மறுமை வாழ்க்கையை தான் கேள்விக்குறியாகும் என்ற விடயங்களை நாங்கள் அனைவரும் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். தந்தை என்ற உறவை நல்ல முறையில் மதித்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.